எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதாவது இப்படி சொல்றேன், நான் உங்க வாழ்க்கை துணையிடத்தில் நிறைய குறைகளை பிள்ளைகளை எல்லாம் நீங்க பார்க்கும்போது இது எப்படின்னா, நாம் இந்த ஓர் மாதிரி இருக்கிறோம். ஓர்னா தெரியும் இல்லையா? உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படும் பாறை அல்லது மண், விலையேறப்பெற்ற உலோகங்கள், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் எதுலேருந்து பிரித்தெடுக்கிறாங்க? இந்த மண்ணுக்குள்ள ஒரு பாறை மாதிரி கிடக்குது, அது ஒரு சங்கு மாதிரி இருக்குது. அதை எடுத்து இந்த உலோகங்கள், இந்த விலையேறப்பெற்ற உலோகங்கள் அதோடு அப்படியே மெர்ஜ் ஆகி இருக்குது. இந்த மற்றதெல்லாம் அகற்றிட்டு அதை வெளியே கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கோல்டெல்லாம் கூட அப்படிதான் பார்த்தோன்னா கோல்டுன்றோம். ஆனால் அதில் பார்த்தா நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, நிறைய இந்த கோல்டோட சேரக்கூடாத நிறைய மண்ணும் குப்பையும் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் கொண்டு போய் அதை போட்டு பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி சுத்த தங்கத்தை வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலன் நல்லா அதை புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. அவர் தன்னை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்புறம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, நான் இல்லை, எனக்குள்ளே இருக்க பாவம் அப்படி செய்துன்றாரு. நான் இல்லை, எனக்குள்ளே இருக்க பாவம்ன்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? இந்த மைக்கேல் ஆஞ்சலோ தாவீதை பார்க்கறான்றான் இல்லையா? அந்த பாறையில் தாவீதோட சேராதெல்லாம் தட்டி எடுத்தானா. அது மாதிரி தன்னை பார்க்கிறார் பவுல். தன்னுடைய மோசமான செயல்களை பார்க்கிறாரு, கற்பனையை மீறுகிறத பார்க்கிறாரு, கற்பனைக்கு விரோதமாக செய்யறத பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் அப்படி செய்யறேன்? நான் விரும்பி செய்யல, ஆனால் அப்படி வருது. அது என்னை சேராத ஒன்று. எப்படி மண் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ இந்த விலையேறப்பெற்ற உலோகங்களோட, அதுபோல குப்பையும் மண்ணும் கல்லும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை தட்டி எடுக்கணும். அது நான் இல்லை, நான் வேற, இது வேற. இந்த குப்பையும் இந்த விலையேறப்பெற்றதையும் தனியா பிரிக்கணும். நான் விலையேற பெற்றவன், தங்கம் மாதிரி. நான் அந்த விலையேறப்பெற்ற உலோகம் மாதிரி. அதை இந்த மண்ணிலிருந்து கல்லிலிருந்து பிரிக்கணுங்கிறபடி பார்க்கிறாரு. பார்த்துட்டு 22ஆம் வசனத்தில் சொல்றாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ளான மனுஷனை பார்க்கிறாரு. வெளியே செய்கையெல்லாம் பார்த்தா மோசமா